ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி அவருடைய 69வது படமான தளபதி 69 படத்தில் இப்போ வினோத் அவர்களோட டைரக்ஷன்லாம் நடிச்சுட்டு இருக்காரு. இந்த தளபதி 69 படம் பகவான் கேசரி படத்தோட ரீமேக்னு சொல்லிட்டு சில மாதமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பகவான் கேசரி படம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர்களுடைய படம் தான். பொதுவாகவே பாலகிருஷ்ணன் அவர்களுடைய படத்தில் கதைகள் இருக்காது. அப்போ அதை போயிட்டு யார் ரீமேக் பண்ணுவா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இது வெறும் ரூமர் தான். இது கம்ப்ளீட்டா வினோத் அவர்களுடைய கதை தான். பட் சேம் டைம் பகவான் கேசரி படத்தோட ரீமேக்கை கேவிஎன் ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று இருக்கு. அதாவது தளபதி 69 படத்துக்கும் பகவான் கேசரி படத்துக்கும் ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கிறதுனால ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. பட் இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் தளபதி 69 ஒரு ரீமேக் படம் இல்லை. அண்ட் தளபதி வாரிசு படம் நடிச்சாரு, அது உண்மைதான். பட் தளபதியை இந்த அளவுக்குலாம் சந்தேகப்படக்கூடாது. அண்ட் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, பகவான் கேசரி படத்தோட கதையை கொடுத்தாலும் வினோத் அவர்கள் வேற மாதிரி பண்ணுவாரு. பிகாஸ் வினோத் அவர்கள் ஒரு தரமான இயக்குனர், அதனால பெருசாலாம் பயப்பட வேணாம். அப்புறமையா அவரு துணிவு படம் எடுத்தாரு அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. துணிவு படத்துல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ தான் கம்மி, மற்றபடி அது தவறான பிற்பகல் கதவெல்லாம் கிடையாது. ஸோ தளபதி 69 ரெகுலர் மசாலா படமா இல்லாம கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான கதையா இருக்கும். நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பாய்.